ஜிப்லைன் கொண்டு வந்திருக்கோம். ஜிப்லைனா? ஆமாம். ஓகே. ஸோ உங்கள் வீடியோவில் கூட நான் கடைசியாக பார்த்தா நீங்கள் ஏற்காட்டில் போய் ஜிப்லைன் போனீங்க இல்லையா? ஸோ இனிமேல் திருச்சியிலே நீங்கள் ஜிப்லைன் போகலாம். துபாயில் போகக்கூடிய சஃபாரி பைக் ரைடை வந்து நம்ம ஃபார்மில் ஒரு ஈவெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். ஊட்டிக்கு போனால் நம்ம ட்ரெயினில் போகணுன்னு நமக்கு ஆசை வரும். டாய் ட்ரெயின். அந்த ட்ரெயினை இப்போ நம்ம பண்ணையில் கொண்டு வந்தாச்சு. ஒன்றும் பண்ணாது. ஐயோ, ஒரு நாக்கு வெளியே வருது பாய். ஒன்றும் பண்ண கையை விட்டு போகுது. ரெயின் டான்ஸ் கான்செப்டாக அதையும் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நாக்கு நீட்டுறீங்க. சிங்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க கூட செல்ஃபி எடுக்க ரொம்ப ஆசைப்படும். ஸோ ஃபோட்டோ எடுக்க தயாராகிட்டேன்னு என் பக்கத்தில் வந்துருச்சா, பார்க்குறதுக்கு முதல்ல மாதிரியே இருக்கும், முதல்ல மாதிரியே நடக்கும். ஸோ முதல்ல எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி தான் இதோடைய சாப்பாடு கூட. இவ்வளோ நாளாக நீங்கள் திரையில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த அனகொண்டாவை இப்போ தரையில் பார்க்குற வாய்ப்பை எஜமான் பண்ணி உருவாக்கி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி ஆலத்தூரில் இருக்க எஜமான் ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பழசில் என்ன புதுசுன்னு ஒரு கான்செப்டில் நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக தாங்க வந்திருக்கோம். இதே எஜமான் ஃபார்மில் 10 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். இப்போ அந்த ஃபார்மில் என்னென்ன டெவலப் பண்ணியிருக்காங்க, வேறு என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இதே எஜமான் ஃபார்முக்கு ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ அப்போ பண்ணதுக்கும் இப்போ இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்துட்டு போன பிறகு நிறையா பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் அதை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது மூலயமா மக்களுக்கு அது போய் சேரும்போது நல்ல விதமாக படும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ வாங்க நம்ம நேர்லேயே காட்டுறேன், அதை பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1ஆம் நம்பர் கேஜில் இருக்கோம். ஓகே. ஸோ இந்த கேஜில் நீங்கள் ஏற்கனவே வந்ததுக்கும் இப்போ வந்து நிற்கிறதுக்கும் மாற்றம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்களே, உங்களுக்கே தெரியுதா? பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும்னு நினச்சி எங்களால் அந்த டைம் எங்களால் எடுத்து பண்ண முடியலை. ஓகே. ஸோ டெய்லி எங்களுக்கான மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ எக்ஸாம் டைம்னால அந்த கேப் கிடச்சிச்சு. ஸோ ஃபாரினர்ஸ்லேருந்து நம்ம ஊர் மக்கள்லேருந்து எல்லாருமே வரக்கூடிய இடமா எங்கள் பண்ணை வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் ஒரு யூனிக்னஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு ஹைடெக்கான ஒரு ரூமாக ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் நம்ம வழக்கம் போல் ஏற்கனவே பார்த்த மார்மோசெட் மங்கி, உலகத்தின் சிறிய வகை மங்கி இங்கே நம்ம பார்க்குறோம். ஏய், செம்மையாக இருக்கு. வளர்ந்துருச்சு. வளர்ந்துருச்சு. நான் வரப்போ குட்டியாக இருந்துச்சு, இப்போ பாரு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே வளர போகிறதில்ல. அப்படியா? ஸோ இதோடைய ஹைட்டு ஹையஸ்ட் ஹைட்டு இதுதான். ஆனால் சூப்பராக செட்டப் பண்ணிட்டீங்க. ஆமாம், அதுக்கான கேஜஸ்ஸு, க்ரீன் மேட்டு, அதுக்கு ஊஞ்சல், ஸோ எல்லாமே செட் பண்ணி. கடிக்காதா? ஒன்றும் கடிக்காது, எல்லாம் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி தான். கை கொடுங்க. ஹாய் ஹாய், கமான் கமான். ஸோ உங்களுக்காக ஏறி ஊஞ்சல் விளாண்டு காட்டுது. ஹாய் ஹாய். ஏய், பால். அதுக்கு போர் அடித்தா விளையாடுறதுக்கு பாலும் போட்டுருவோம். சூப்பராக இருக்குது. தண்ணி சாப்பாடு எல்லாமே அதே எல்லாமே வச்சுருவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அது ஃப்ரீயான ஒரு இடத்துல வந்து அது எப்படி இருக்குமோ ஓகே அதே செட்டப்பை வந்து இப்போது எல்லா கேஜஸுக்கும் நாங்கள் மாற்றம் செஞ்சு வச்சுட்டோம். சூப்பர். ஸோ இது ஏற்கனவே செஞ்சுருப்போம், அதுக்கான நேரம் எங்களுக்கு கிடைக்கல. ஓகே. ஸோ இப்போ அதுக்கான நேரம் கிடச்சி மாற்றியாச்சு. சூப்பர். இது ஏற்கனவே நீங்கள் பார்த்த கீரி. ஸோ இந்த கீரிக்கும் அதே மாதிரியான செட்டப்பு. ரொம்ப சொகுசாக இப்போ எல்லாமே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. பார்க்கும்போதே தெரியுது, நல்லா ஒரு ரிச் லுக்கில் இருக்குது எல்லாமே. ஆமாம் ஆமாம். இது தூங்குதா? இப்போ அவங்க குடியிருக்கிறது எல்லாம் ப்ரீமியம் ஃப்ளாட்ஸில் இருக்காங்க. ஓ சரி சரி சரி. சாதா ஃப்ளாட்டில் இருந்து இப்போ ப்ரீமியம் ஃப்ளாட்டுக்கு மாறிட்டாங்க. பா, இக்வானாவா? இக்வானா. சூப்பரு. 2 கலர் அது. ஸோ இதில் ஆமாம், இது டபுள் கலர் இக்வானா. ஓகே. இது வந்து நம்ம நீங்கள் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்திருக்காங்க இவங்க எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. ஸோ இறைவனுடைய அருளால் நல்லபடியாக நாங்கள் பராமரித்து நல்லபடியாக பாதுகாத்துட்டு வரோம். சரி 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 சரி. இப்போ நம்ம கேஜ் 2க்குள்ளே நுழையிறோம். ஓகே. ஸோ எஜமான் பண்ணையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாலே ஸ்னேக்ஸ் தான். ஆமாம். ஸோ அதுதான் இந்த ரூமுடைய ஸ்பெஷல், ஃபுல்லாகவே ஸ்னேக்ஸ் தான். ஓகே. இது எல்லாமே பைத்தான் கேட்டகரி. ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இது எல்லாமே பைத்தான் கேட்டகரி. ஸோ போன தடவை
இந்த பாம்பை உங்களுக்கு கழுத்தில் போட்டு விட்டேன் இல்லையா? ஆமாம். ஸோ அதை விட பெருசாக புது உறவு வந்திருக்கு. இதோட பெருசா? ஆமாம், அதை விட பெருசு கொஞ்சம் மொத்தம். ஸோ நம்ம டெய்லியும் சாப்பிட்டுட்டு நைட்டில் ஒரு பழம் சாப்பிடுவோம். என்ன பழம்? வாழைப்பழம். அந்த வாழைப்பழ கலரில் அந்த அந்த பாம்புக்கு பேரே பனானா ஸ்பைடர்னு சொல்லப்படுது. ஸோ அந்த பாம்பு தான் இது. எப்பா என்ன இவ்வளோ பெருசாக இவ்வளோ மொத்தமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப அரிய வகை கலரு. ஓகே. இது பார்க்குறதுக்கே நம்ம பார்த்தாலே நம்ம சாப்பிடணும் போல தோணும். ஸோ வாழைப்பழ ஸ்பைடருங்கிறதுக்கு பனானா ஸ்பைடருங்கிறது ஓகே இதுதான். சரி, இப்போ நான் இதை எடுக்க போகிறேன் உங்களுக்காக. இங்கே வருங்க, கழுத்துலலாம் போடக்கூடாது, எடுத்து கையில் வேணால் கொடுங்க, வச்சுக்கிறேன். ஒன்றும் செய்யாதுல்ல? ஒன்றும் செய்யாது. சார் நார்மலாக எஜமான் பண்ணையை பொறுத்த வரைக்கும் இங்கே வாழக்கூடிய அனைத்து பிராணிகளும் வந்து மனித இனத்தோடு சேர்ந்து வாழக்கூடியது தான், ஹியூமன் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ எப்போவுமே நம்ம பாம்புகளை வந்து கையாளும் போது 2 கைகளை கொண்டு கையாளணும். ஸோ பாம்புக்கு பொதுவாக எலும்பு இல்லைன்னு சொல்லி நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். எலும்புகள் உண்டு. ஸோ நம்ம அதை வந்து ஜாக்கிரதையாக எடுக்கலைன்னா அதோட எலும்பு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம குழந்த மாதிரி பக்குவமாக பிடிக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் பண்ணாது. இங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து செல்ல பிராணிகள் தான். எப்படி பிடிச்சா பாரு பாம்பை. சூப்பரு. ஒரு நல்ல வெயிட்டாக இருக்கு. நல்ல வெயிட்டு, ஒரு 1.5 கிலோ இருக்கும். ஓகே. பல்லெல்லாம் இல்லைல்ல? பல்லெல்லாம் இருக்குது. ஸோ எல்லா பாம்புக்குமே பல் இருக்கும். விஷத்தன்மை அற்ற பாம்புகள் தான் இதெல்லாம். தலை எங்கே இருக்குது? தலை இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த பாம்பெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பைத்தானு. இது ஆல்ரெடி நம்ம ஃபார்மில் உள்ள உறுப்பினர் தான், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இல்லை முன்னாடி இருந்தது தான். ஆமாம், 3மே முன்னாடி இருந்ததா? ஆமாம். இப்போ இதோடைய வித்தியாசம் என்னன்னா, முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அது மட்டும்தான் வித்தியாசம். ஓகே. ஸோ இதுவும் ஆல்ரெடி இருந்த கோல்டு கலர் பைத்தானு. ஓகே. நீங்கள் இருந்தப்போ சும்மா கையளவு 1 அடி இருந்துச்சு. இப்போ ஒரு 3 to 4 அடி வளர்ந்துருக்கு. சூப்பர். இது வந்து நம்ம ஃபார்முக்கு வந்துள்ள புது வரவு. இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது கிடையாது. இதோடைய பேர் வந்து ரெட் டைல் போ. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15-16 அடி வரைக்கும் நீளம் வளரக்கூடியது. ஓகே. ஸோ இது ஒரு நீளமாக இருக்கும், நியூ கம்பர். ஆமாம். ஸோ புதுசு அப்படிங்கிறனால உங்களுக்கு நான் இதை எடுத்து காட்டுறேன். ஓகே. ஸோ பார்க்கலாம். இப்போ நல்லா மெலிசாக இருக்கு. மெலிசாக இருக்கும். இதோட கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலர். நீங்களே பிடிங்க வேணாம். ஆமாம். உங்கள் சட்டைக்கும் அதுவும் கரெக்டாக இருக்குது, மேட்சாக இருக்குது. இதோடைய வால் மாறுங்க சிகப்பு கலரில் இருக்கும். ஓகே. அதனால் இதோடைய பேர் வந்து ரெட் டைல் போ. இது கண்ணு, இதோடைய நாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விகாரமாக இருக்கும். ஐயோ, கண்ணிட்ட கொண்டு வராதீங்க. கண்ணு பார்த்தீங்களா வால்ரஸ் மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ நாக்கு பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது. 2 பேரும் ஒரே மாதிரி நாக்கு நீட்டுறீங்க. சிங்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க கூட. ஐயோ வேணாம், உள்ளே வச்சுருங்க போதும். ஓகே. ஸோ இந்த ரூம் வந்து எங்கள் எஜமான் பண்ணையோட ஒரு முக்கியமான அறை. ஓகே. ஸோ ஒரு சந்திரமுகி அறை எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான அறையோ, ஆமாம், எஜமான் பண்ணையில் இது வந்து ரொம்ப முக்கியமான அறை. ஐயோ எனக்கு இவ்வளோ பயம் கொடுத்துருக்கீங்களா, சொல்லுங்க என்ன இருக்குன்னு. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? இங்கே ஆமை இருக்குது, பார்த்துட்டேன் கண்ணால். ஸோ இந்த ஆமை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம். அதோடைய செட்டப் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆமாம். இப்போ எப்படி இருக்குது? இப்போ சூப்பராக இருக்குது. அதுக்கு ஃப்ரீயாக அது எடுக்க பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி உட்காருங்களேன். ஓகே. ஸோ இப்போலாம் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே வந்து ஆமைகளை. ஓகே. ஸோ இப்போ ஆமையோடைய ரூமை வந்து நீங்கள் பக்கத்தில் உட்காந்து அதை கூட தொட்டு பார்த்து விளையாடலாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மாதிரியான செட்டப்பில் வந்து இந்த ஆமையோட ரூமை வந்து உருவாக்கியிருக்கோம். நல்ல ஒரு செட்டப்பு, நல்லா மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஆமாம், ஃப்ரீயாக இருக்கும். இது பாலைவனத்தில் வகிக்கிற ஆமைங்கிறனால அதோட செட்டப்லேயே மணல்லாம் போட்டு சூப்பர் இதை வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன இந்த பண்ணையிலே ஒரு முக்கியமான ரூம்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம். உங்களுக்கு பின்னாடியே அனகொண்டா இருக்குது. அனகொண்டா? ஆமாம், அந்த டேங்கில் பாருங்கள் அனகொண்டா இருக்குது. இதா? ஆமாம். அனகொண்டா பெருசாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது அனகொண்டா பெருசாக வாங்கி நம்மளால் பழக்கி வளர்க்க முடியாது இல்லையா? ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நம்ம ஊரில் கிடையாது. ஸோ இது வந்து அனகொண்டாவுடைய குட்டி அனகொண்டா. நிஜமாவா? ஆமாம். இப்போ நாங்கள் சம்மருடைய
பேம்ப்ளெட்டே எப்படி போடுறோம்னா உங்கள் சுட்டி குழந்தைகளோடு எங்கள் குட்டி அனகோண்டாவை காண வாருங்கள். ஸோ இப்படி தான் போட்டு ப்ரமோஷனே பண்ணுறோம். ஸோ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட மட்டும்தான் இந்த அனகோண்டா இருக்குது. சூப்பர். ஸோ இந்த அனகோண்டாவுடைய கரெக்டான பேர் வந்து எல்லோ அனகோண்டா. எல்லோ அனகோண்டா. ஸோ நம்ம படத்தில் நான் பார்த்தோம் இல்லையா அனகோண்டா, ஆமாம், அது வந்து க்ரீன் அனகோண்டா. ஓகே. அது இங்கே நான் போஸ்டராக கூட நான் ஒட்டியிருக்கேன். ஓகே. வால்பேப்பரில். ஓகே. இதெல்லாம் வந்து ஹியூமன் அட்டாக்கர். ஸோ நம்ம வளர்க்குறதுக்கான பர்மிஷன் தான் கிடையாது. எல்லோ அனகோண்டா இது வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. ஓகே. ஸோ நம்ம வளர்க்குறதுக்கான அனுமதி உண்டு. எவ்வளோ பெருசு வளரும்? 34 அடி. எத்தனை வருஷம் ஆகும்? 3 வருஷத்தில் 34 அடி வந்துடும். இப்போ கூடிய சீக்கிரம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வரும் அந்த அனகோண்டாவை. 34 அடி அனகோண்டா கூட நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த அனகோண்டா வந்து நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு இதுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு 15 அடி ஒரு வருஷத்தில் வந்துடும். ஓகே. ஸோ அதுக்காக இந்த இவ்வளோ பெரிய டேங்க்கு. சரி சரி ஸோ பெரும்பாலும் இந்த அனகோண்டா பாம்புகள் வந்து தண்ணியில் தான் இருக்கும். ஸோ அது தேவைப்பட்டுச்சுன்னா வரதுக்காக தான் ஒரு தரை செட்டப்பு. சூப்பர் சூப்பர். ஸோ அது வேணுங்கிறப்ப அந்த தரைக்கு வந்து படுத்துக்கும் இல்லைன்னா தண்ணியிலே இருக்கும். ஆமாம். இவ்வளோ நாளாக நீங்கள் திரையில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த அனகோண்டாவை இப்போ தரையில் பார்க்குற வாய்ப்பை எஜமான் பண்ணி உருவாக்கி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா எங்கே போகணுன்னு தெரியாது. ஆமாம். எவ்வளோ செலவு பண்ணிட்டு போகணும் என்னன்னு. ஒரு 100 ரூபா நான் செலவு பண்ணேன்னா இது வந்து கண்டிப்பாக 100 ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இந்த அனகோண்டாவை பார்க்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி எஜமான் பண்ணை உருவாக்கி வச்சுருக்கோம். சூப்பர் சூப்பர். எஜமான் ஃபார்மில் இருக்கிற விஐபி எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் எவ்வளோ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சது தான் வாத்து, அப்புறம் மாடு, கோழி, ஆடு, ஒட்டகம், குதிரை, இது எல்லாமே முன்னாடி காமிச்சது தான். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு. நிறைய இது குட்டியும் போட்டிருக்கு. பை அவ்வளோதானா பை இதோட? அவ்வளோதானா? நீங்கள் ஏற்கனவே பார்த்தது பார்ட் 1. ஓகே. ஸோ இப்போ பார்ட் 2 ரெடியாகி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அப்படியா? எங்கே இருக்காது? ஸோ பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகே. நம்ம போகலாமா? ஐயோ வெயில் அடிக்குது. அந்த பக்கம் இருக்கா? வெயில் அடிக்குதா? வெயில் எனக்கும் தான் அடிக்குது. அதை போக்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. சொல்லுங்கள் என்னன்னு. ஸோ நம்ம எஜமான் பண்ணையில் புதுசாக ஒரு ட்ரெயின் வந்திருக்கு, விண்டேஜ் மாடல். ஸோ நம்ம பயணிக்கும் போது ஊட்டியில் பயணிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ட்ரெயினில் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். போகலாமா? டாய் ட்ரெயினா? ஆமாம், டாய் ட்ரெயின் தான். நிற்கக்கூடிய இடம் எஜமான் பண்ணையோடைய பார்ட் 2 வெர்ஷனு. ஓகே. ஸோ இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து புதுசாக உருவாக்கப்பட்ட இடம். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஆஸ்ட்ரிச் தான். நீங்கள் ஏற்கனவே வந்தப்போ குட்டியாக இருந்துச்சு, இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆமாம். ஸோ முன்னாடி அந்த சைடு கேஜில் வச்சுருந்தோம், இப்போ இதை ஃப்ரீயாக விட்டுட்டோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது செல்ஃபி எடுக்க ரொம்ப ஆசைப்படும். ஸோ நம்ம பப்ளிக்லாம் வரும்போது அதோடைய இன்ட்ராகேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபோன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபோட்டோ எடுக்க தயாராகிட்டேன்னு என் பக்கத்தில் வந்துருச்சா? ஆமாம். ஸோ இப்போ நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுப்போம். ஸோ அது நம்ம பக்கத்தில் வந்து போஸ் கொடுக்கும். ஸோ நல்லா இருக்கா? ஆமாம். ஸோ இது வரக்கூடிய பப்ளிக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் எந்த சார்ஜஸும் ஆஸ்ட்ரிச்சுக்கிட்ட ஃபோட்டோ எடுக்க வாங்குறதில்ல. ஓகே. ஸோ இதை வந்து வந்துடுது. வாங்க வாங்க, பக்கத்தில் கடிக்காது. சும்மா அதை வந்து எடுக்கிறியான்னு பார்க்கும். எடுக்கிறேன் அவ்வளோதான். வாங்க பக்கத்தில் வாங்க. காதை கடிச்சு அங்கே பாருங்க, அங்கே பாருங்கள், ஃபோட்டோ பாருங்கள். பயப்படாதீங்க, வாங்க, அது ஒன்றுமே பண்ணாது. ஓகேயா? அது சும்மா என்ன கூப்பிடுதுங்க. அது கூப்பிட பாருங்க. வேணா விடுங்க. என்னங்க நீங்கள் டைமை மிஸ் பண்ணுறீங்க. பரவாயில்ல. இவ்வளோ பெருசாக இருக்கு. நல்லா வளர்ந்துருச்சு. பரவாயில்ல. செல்ஃபி எடுக்க ஆட்டோமே வந்துடுது. செல்ஃபி எடுக்கணும்னு தெரிஞ்சிட்டாலே பக்கத்தில் வந்துடும். இவ்வளோ தூரம். அடுத்து போயிடுவோமா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சேரியட் குதிரை இது. ஓகே. ஸோ எங்கள் எஜமான் பண்ணையோடைய ஒரு டைட்டில் கேப்ஷனர்னு சொல்லலாம். ஸோ எல்லாரையும் வந்து இதை இழுத்து கொண்டு போய் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிராணி. சூப்பர். ஸோ இவங்க பேர் குட்டி. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த குட்டிக்கான குட்டி ரூம் இது. சூப்பர். ஸோ அதோடைய வண்டி இது. ஓகே. கடைசியாக நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு போவோம். அதில் கடைசியாக நம்ம பார்த்து முடிச்சோன்னா கண்டிப்பாக இந்த வண்டியில் நான் உங்களை ஓட்டி கூட்டிகிட்டு போகிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்ததா அந்த ஆடு ஞாபகம் இருக்கா? எட்டயபுரம் சுல்தானு. ஸோ இவர் இடம் மாற்றிருக்கோம். இந்த இடம் கம்ஃபர்ட்டாக இருக்குது இவருக்கு.
செய்வோம் வந்தாலே பின்னாடி வந்து இப்படி காலை தூக்கி அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுது. என் கோட்டை தாண்டி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல வருது. சரி 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 ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே புது விஷயம்தான். ஓகே. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நம்ம இந்தியாவிலேயே ஒரு சில இங்கே இதில் இருக்க ஒரு சில ஐட்டங்கள்லாம் நீங்கள் இந்தியாவிலே எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு அபூர்வமான ஜீவராசிகள் இருக்குது. இப்போ இது வந்து புதுசாக கட்டியிருக்கீங்க அப்படி தானே? ஆமாம், இந்த பிளாக்கே புதுசு தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபுல்லாகவே புதுசு தான். நீங்கள் வந்தது தான் லேட்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆச்சு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா கேகுவா டக்கு. டக்கு. ஆமாம், டக்குலேயே இது வந்து பச்சை கலர், டார்க் பச்சை. பச்சை அது? ஆமாம். கண்ணாடி கழட்டி பார்க்குறேன். நல்லா ஊற்று பாருங்கள். ஸோ இதை வந்து மயில் வாத்துன்னு சொல்லுவாங்க. ஓ ரைட். இது வந்து அமெரிக்கன் யூஎஸ் பிரீடு. ஓகே. ஸோ வித்தியாசமான ஒரு பிறவிகள். இதோட முட்டையே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். முட்டை போட்டிருக்கா? ஆமாம், முட்டை நிறைய வச்சுருக்கு. அதை இன்குபேட்டரில் வச்சுருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து இம்போர்ட்டட் அண்ட் இந்தியன் ரேபிட்ஸ். ஸோ முயல்னாலே குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ அதுக்காக முயலுக்காக ஒரு ரூம் அறை ஒதுக்கியிருக்கோம். சூப்பர். ஓகே ஓகே ஓகே. நல்லாயிருக்கு. இது என்ன? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு முக்கியமான ஆள். ஓகே. ஸோ இது வந்து அமேசான் இக்வானா. அமேசான் வனப்பகுதியில் வாழக்கூடிய உலகத்தின் மிக நீளமான ராட்சச இக்வானான்னு சொல்லலாம். அடுத்த கேஜ் பார்த்தீங்கன்னா பீஜியன்ஸ். ஓகே. ஸோ எல்லா நாட்டோடைய வெரைட்டியும் இந்த கேஜஸில் அடக்கியிருக்கும். ஓகே. ஸோ ஜெர்மனு, ஆஸ்திரேலியா, மெல்போர்னு நிறைய கண்ட்ரிஸோட பீஜியன் வந்து இங்கே ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஒரு இடமா இது அமைஞ்சிருக்கும். இப்போ எல்லாமே ஒரே இதில் போட்டிங்க, ஒரே குண்டுக்குள்ள? ஆமாம், எல்லாமே ஒரே குண்டில் சுதந்திரமாக இருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஆஸ்திரேலியா வந்து அர்ஜென்டினாவை பார்த்து பேசிக்கும். அர்ஜென்டினா வந்து அமெரிக்காவை பார்த்து பேசிக்கும். இங்கே யாரும் வந்து ஒதுக்கி வைக்கப்படுறதில்ல. லவ் பண்ணிட்டாங்க. ஆமாம், எல்லாம் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ கபூத்தர் ஜான்னு சொல்லிக்கிறது. பாட்டை போட்டு. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க புது வரவு. ஓகே. ஸோ இந்த புது வரவு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத ஒரு விஷயம். என்னது இது? மீர் கேட். மீர் கேட். ஆமாம், பார்க்குறது உருவத்தில் சின்னதாக இருக்குது இப்போ. ஸோ இது கூடிய சீக்கிரம் வளர்ந்துடும். ஓகே. ஸோ வளர்ந்துச்சுன்னா இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா கங்காரு மாதிரி முன்னாங்கால தூக்கிட்டு அப்படி ஸ்டைலாக நிற்கும். ஸோ இந்த மீர்கேட் பார்த்தீங்கன்னா லயன் கிங்னு சொல்லுவாங்கள்ல கடலில். ஆமாம். சிம்பா அதோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ சரி சரி. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் இவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களும் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஆள். ஸோ புது வரவு ஸ்குரல் மங்கி. எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். வால் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கலரில் நீங்கள் மங்கி பார்க்குறது நம்ம நாட்டில் ரொம்ப அபூர்வம். ம். ஸோ இது மஞ்சள் பூசின மாதிரி இதோடைய கை கால்கள் இருக்கும். ஓகே. இதோடைய முகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ இதுக்குன்னே இந்த ரூம் அவங்களுக்காக ஏற்படுத்தி ஊஞ்சல், பெட்டு எல்லாமே பண்ணி செட்டப்போடு வச்சுருக்கோம். ஸோ சுதந்திரமாக இவங்களும் இருப்பாங்க. பார்க்க குரங்கு மாதிரியே இருக்கு. குரங்கு தாங்க இது. குரங்கு தானா? குரங்கு தான் இது. ஆனால் இந்த குரங்குக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்குது, ஸ்குரல் மங்கி. ஓகே. ஸோ இவங்க வந்து சென்ட்ரல் அமெரிக்கானுடைய பிறப்பிடமாக கொண்டவங்க. பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கையில் தோல்லலாம் ஏறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புஷ் பேபி. இவங்களும் ஒரு முக்கியமான விஐபினே சொல்லலாம். ஸோ இதுவும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஓகே. ஸோ இவங்க வந்து ஆப்பிரிக்கா நாட்டு பகுதியில் பிறப்பிடமாக கொண்டவங்க. ஸோ இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா அணில் மாதிரி இருப்பாங்க. பெர்ஷியன் கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஸோ அது மாதிரியும் இருப்பாங்க உருவத்தில். ஸோ தேவாங்க பார்த்துருக்கீங்களா? இவங்க முகம் பார்த்தீங்கன்னா அது மாதிரியும் இருக்கும். ஸோ மூணுமே கலந்த ஒரு ஜீவனாக இவங்கள பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட உள்ள ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னால், யாராவது தன்னை சுற்றி இருப்பாங்களான்னு ஒரு பயத்தோடையே இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் நிறையா பேரை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷத்தில் குஷியாகி நம்ம கூட மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து எங்கள் பண்ணையோடைய குவாரண்டைன் ரூமு. ஸோ ஏதாவது ஒரு மிருகத்துக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், ஃபீவரு, சளி அது மாதிரின்னு சொன்னால் தனிமைப்படுத்துறதுக்காகவே ஒரு ரூமை ஒதுக்கியிருக்கோம். சூப்பர். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி கொரோனா நேரத்தில் தனிமையாக இருந்தோமோ அது மாதிரி வியாதிகள் பரவாமல் இருக்க தனிமைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியன் ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ அந்த குட்டியை வந்து நீங்கள் கையில் எடுத்து தரேன் பாருங்கள். இல்லை கையிலலாம் வேணும், நம்ம பார்த்துக்கலாம். கையில் வேணாமா? கையில் எடுத்தால் பார்க்க அழகாக இருக்குமே. அம்மா முட்டியில் போட்டு. ஸோ ஆஸ்திரேலியன் குட்டி இதெல்லாம் கையில் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். நான் தொட்டு பார்த்துக்கிறேன். தொட்டு பாருங்கள்.
சாஃப்டாக இருக்கு. வெள்ளை வெள்ளையன்னு இருக்கா? ஆமாம், குட்டி பவுடர் பூசாமையே அழகாக இருக்குது பாருங்கள். ஆமாம். சரி சரி, ஒன்றும் இல்லை, இங்கே தான் இருக்கு. ஓகே, சரி பூட்டிடுங்க. அதுக்காக இது தனி ரூமில் இருக்குது. ஓகே. இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா ராட்சச பள்ளி. எங்கேயுமே நீங்கள் வந்து இதை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. பார்க்குறதுக்கு முதல்ல மாதிரியே இருக்கும், முதல்ல மாதிரியே நடக்கும். ஸோ முதல்ல எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி தான் இதோடைய சாப்பாடு கூட. ஸோ நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஓகே. அதே நேரத்தில் பாம்புக்கான குணம் எப்படி சட்டையை உரிக்கும், அது போல் இவங்க ஒரு 45 days 50 daysக்கு ஒன்ஸு தன்னுடைய சட்டையை வந்து அவங்க உரிச்சுக்குவாங்க. ஸோ ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு விகாரமாகவும் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட பழகுறதுல குழந்த மாதிரி இருக்கும். நிஜமாக பள்ளி தானே அது? கண்டிப்பாக இது பள்ளி தான். ஏறுமா? செவத்துலலாம் ஏறும். அது எங்கேயும் வெளியே போகாத அளவுக்கு அதோட கேஜ் அமைச்சிருக்கும். சரி சரி. ஸோ இதோடைய பேர் வந்து அர்ஜென்டினா டெகுன்னு சொல்லுவாங்க. டெகு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. இது எப்படி நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்லாமா இல்லை உங்கள்கிட்ட தான் ஆர்டர் பண்ணி? எங்கள் பண்ணையில் ரூல்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாதுங்க. ஓகே. நீங்கள் தாராளமாக சாப்பாடு கொண்டு வந்திருந்தீங்கன்னா உள்ளே உட்காந்து டைனிங் ஏரியாவில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அதுக்காகலாம் நாங்கள் எந்த சார்ஜஸும் கலெக்ட் பண்ணுறது இல்லை. டைனிங் டேபிள் பாருங்கள், ரயில்வே மாதிரி ஒரு 50 பேர் 60 பேர் அட் அ டயத்தில் உட்காந்து சாப்பிட்லாம். சேர் இருக்குது, ஃபேன் இருக்குது, டஸ்ட்பின் இருக்குது, ஹேண்ட் வாஷ் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு சாப்பாடு தேவைன்னா ஒரு காலையில் ஒரு 10:30-11 மணிக்குள்ளே எங்கள் கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி எங்கள்கிட்ட புக் பண்ணலாம். நான்வெஜ் ஆப்ஷன் மட்டும்தான். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ப்ரைஸ் லிஸ்ட்டை கூகுள் மேப்லேயே அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்கேஸ் வரீங்கன்னா கால் பண்ணி புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான சாப்பாடு இங்கே தயாராக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்கள் மூலியமாக பப்ளிக்கு தெரியப்படுத்திக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ பிளேயிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹார்ஸ் ரைடு இருக்குது. ஓகே. இண்டிவிஜுவல் சேரியட் ரைடு இருக்குது. ஃபேமிலியாகவும் போய்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே உங்களை கூட்டிகிட்டு போன ட்ரெயின் இருக்குது இல்லையா? ஆமாம். ஸோ அந்த ட்ரெயினை வந்து இப்போ புதுசாக ஆக்டிவிட்டியாக கொண்டு வந்திருக்கோம். சூப்பர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் கொண்டு வந்திருக்கோம். ஜிப்லைனா? ஆமாம். ஓகே. ஸோ உங்கள் வீடியோவில் கூட நான் கடைசியாக பார்த்தா நீங்கள் ஏற்காட்டில் போய் ஜிப்லைன் போனீங்க இல்லையா? ஸோ இனிமேல் திருச்சியிலே நீங்கள் ஜிப்லைன் போகலாம். சூப்பர். ஒரு ரெயின் டான்ஸ் கான்செப்டையும் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். ரெயின் டான்ஸா? ஆமாம். அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு நம்ம ஊரில். ஆமாம், எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதுவும் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே 50 ரூபா கொண்டு வந்தோம். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்த பிறகு எவ்வளோ வாங்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ வாங்கலாம்? இந்த ஆக்டிவிட்டிலாம் பார்த்தோம்னா ஒரு 200 வாங்கலாம். ஸோ 100 ரூபா தான் இப்போ அடல்ட்டுக்கு வாங்குகிறோம். ஓகே. ஸோ அதுவும் இந்த அப்டேட்டோட சேர்ந்த ஒரு அப்டேட்டாக இருக்குது. சூப்பர். குழந்தைங்களுக்கு அப் டு 17 ஏஜ் வரைக்கும் 50 ரூபா கட்டணம் வாங்குகிறோம். ஸோ அதில் 3 விஷயங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். ஓகே. ஸோ 10 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம மினி பம்ப் செட் பூல் ஏற்கனவே நம்ம காமிச்சது. ஓகே. ஸோ அது ஆக்டிவிட்டீஸில் ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். ஓகே. ரெண்டாவது விஷயம் ப்ளே ஏரியா. இப்போ நம்ம உட்காந்துருக்கக்கூடிய இந்த ப்ளே ஏரியா ஃப்ரீயாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மூணாவது விஷயமா நீங்கள் காசு கொடுத்தாலும் கிடைக்காத சந்தோஷம். ஸோ காசு கொடுத்து அந்த சந்தோஷத்தை தேடி நீங்கள் பல ஊர்களுக்கு போகிறீங்க. அதை இந்த திருச்சியிலேயே கொண்டு வந்து ரெயின் டான்ஸ் கான்செப்டாக அதையும் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ இதை வந்து நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் 12, 2, 4 இந்த 3 டைமு 15 நிமிஷம் போடுவோம். ஸோ சம்மர் வெக்கேஷனுங்கிறனால எல்லா நாட்களுமே இதே டயத்தில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நாட் ஓன்லி இன் சம்மர் வெக்கேஷன், எந்த ஒரு பப்ளிக் ஹாலிடேஸ் வந்தாலும் ரெயின் டான்ஸ் கான்செப்ட்டு எங்கள் ஃபார்மில் இந்த டயத்தில் நீங்கள் தவறாமல் வந்து கலந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸாக போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் ஃபார்ம் விசிட்டை பார்த்துக்கலாம். இந்த 3 காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸை வந்து இந்த 100 ரூபா டிக்கெட்லேயும் 50 ரூபா டிக்கெட்லேயும் பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஸோ இது போக நீங்கள் என்னென்னலாம் வேறு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கான டேரிஃபு மெயின் கவுண்டரில் போட்டிருப்பாங்க. ஸோ பட்ஜெட்டபிள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ 100 ரூபா 200 ரூபா அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் துபாயில் போகக்கூடிய சஃபாரி பைக் ரைடை வந்து நம்ம ஃபார்மில் ஒரு ஈவெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். அதை நான் ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன். மக்களே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு 2-3 கொஸ்டின் உங்களுக்கு பதிலாக நான் பாய்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன். பாய், இப்போ இந்த ஃபார்மோட டைமிங் என்னது? ஸோ ஃபார்முடைய டைமிங் எல்லா நாட்களுமே காலையில் 10:30 to ஈவினிங் 5:30 5:30 மணி வரைக்கும் ஆப்ரேட் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை உண்டா? ஸோ எல்லா நாட்களும் உண்டு. எல்லா நாளும். என்னைக்காவது ஃபார்ம் லீவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அன்றைக்கி கூகுள் மேப்பில் ஷெடியூலை வந்து நீங்கள் செக்அப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்கேஸ் ஏதாவது நாங்கள் எமர்ஜென்சியாக லீவ் விடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கூட
கூகுளில் நாங்கள் அப்பப்போ அப்டேட் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்டீனில் டீ, காஃபி, ஜூஸு, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பப்ளிக் ஹாலிடேஸ்லேயும் வீக்கெண்ட்லேயும் நான் வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறோம். நான்வெஜ் மட்டும்தான் பண்ணுறோம். சிக்கன் பிரியாணி 150 ரூபா, மட்டன் பிரியாணி 200 ரூபா. ஸோ உங்கள் வீட்டு சமையல் மாதிரியே எங்கள் வீட்டு சமையல் இருக்கும். ஸோ எங்கள் பண்ணைக்கு வரக்கூடியவங்க சாப்பாடுக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்தால் கூட தாராளமாக இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மேலே ரூம்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லிடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்தது தான் பஞ்சனை ரெசார்ட்டு. ஓகே. ஸோ முன்னாடி வந்து நம்ம டே அண்ட் நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து லோக்கல் பீப்புளெலாம் வந்து நைட் ஸ்டேக்கு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ப்ரொவின்ஸ் இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக டே ஸ்டேக்கு மட்டும் நாங்கள் ஃபார்ம் டைமிங் என்ன டைமோ அந்த டயத்துக்கு மட்டும் நாங்கள் வந்து இப்போ ரெசார்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு வந்து வெறும் ஜஸ்ட்டு ஒரு ரூமுக்கு கப்புள்ஸ் வித் கப்புள் ஆஃப் சில்ட்ரன் வந்தாங்கன்னா 1500 ரூபாய்க்கு ஏசி சூட் ரூம் கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டிங் ஹால் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்தது. ஸோ நீங்கள் வீடியோ போட்ட பிறகு நிறையா கம்பெனி அஃபிஷியல் மீட்டிங்ஸ்லாம் எங்கள் பண்ணையில் வந்து விதை மீட்டிங்கால பயன்படுத்தி நடத்திட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. ஆமாம், எனக்கு சிரிப்பு வருதுங்கிறத விட சிரிப்புனா நான் சந்தோஷம் சொல்கிறேன். நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது எனக்கும். ஸோ விதை மீட்டிங்கால பொறுத்த வரைக்கும் நாங்கள் குறைஞ்சபட்சம் 350 பேர் வரைக்கும் மீட்டிங் நடத்திக்கலாம். சேரு, மைக்கு, ஸ்பீக்கர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த எஜமான் ஃபார்மில் நான் செம்ம என்ஜாய் பண்ணேங்க. என்ன ஒரே ஒரு கொரோனா, நான் இன்றைக்கி தான் வந்து 80 கிலோக்கு மேலே இருக்கிறேன்ட்டு வருத்தப்பட்ட நாள். ஏன்னா அந்த ஜிப்லைனில் 80 கிலோ கம்மியாக இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். எனக்கு அலோவ் பண்ணல. சரி, ரைட்டு, பரவாயில்ல. மற்றபடி எல்லா ஆக்டிவிட்டியும் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இந்த சம்மருக்கு செம்மையான ஸ்பாட்னா இந்த எஜமான் ஃபார்ம் தான். லொக்கேஷனு, டைமிங் டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கரண்ட் கம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.